பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த பாரதி ராஜா ராதிகா சந்தித்த வீடியோ அண்மையில் வந்திருந்தது. உடல் நலம் குன்றி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் அவர் திரைப்படத்தின் மீது எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார் அப்படின்றது அந்த உரையாடலில் தெரிந்தது. திரைப்படமும் பாரதி ராஜாவும் அப்படின்னா என்ன நினைவுகள் உங்களுக்கு வருது? அதாவது அரங்குக்குள் அடைபட்டிருந்த சினிமாவை அப்படியே ஒரு வயல்வெளியில் கொண்டு போய் வச்சது வரதராஜா தான். அது வரைக்கும் நமக்கு தெரியும், சினிமா ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு, ரெண்டு நாள்லாம் கிடையாது, நாம் போடுறதுண்டா புது கணக்குன்னு போட்டது வரதராஜா. ஒரு கருப்பா குட்டியா கருன்னு முடியோட இவரெல்லாம் ஒரு டேரக்டரா அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் தமிழ் சினிமா அப்படியே ஒரு புரட்டி போட்ட ஒரு டேரக்டர்னா வரதராஜா தான். அப்படி ரஃபாக மனித உணர்வுகளை அவரை தவிர யாரும் அந்த அளவுக்கு கடத்த முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காமெடி பண்ணிடலாம். ஒருத்தர் ஜம்ப் பண்ணி வர்றாரு, டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு, இல்லாட்டி கவுண்டர் போட்டு பேசுகிறாரு, ஏதாவது ஒன்று பேசி சிரிக்க வச்சிடலாம். ஒருத்தர் அழுக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபீலிங்கை டச் பண்ணுறதுக்கு கஷ்டம். அந்த உணர்வுகளை விஷுவலாக கொண்டு வந்து இப்போ எழுதுறது கூட நம்ம இப்போ எழுதிடலாம். அது விஷுவலாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான உணர்வுபூர்வமான திரைப்படங்களை எடுத்ததில் வரதராஜா மாற்றுக்கிறது கிடையாது. அது நான் பார்த்த பெரிய பிரமித்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டான்னா அவனை முடிச்சிட்டாங்க அவங்களே. அந்த ஓனர் முடிச்சு விட்டுருவார். இவன் வளரவே கூடாது, நம்மகிட்ட என்றைக்கும் அடிமையாகவே இருக்கணும், நம்மகிட்ட என்றைக்கு வேலைக்காரனாகவே இருக்குன்னு நினைப்பார். ஆனால் பாரதிராஜா மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. தன்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக பக்கத்தில் பேடை பிடிச்சி நின்றுட்டு இருந்தவனை, நாளே நீ தான் ஹீரோ, அவனுக்கு மேக்கப் போட்டு அழகு பார்த்து உயரமாக கட் அவுட் வச்சு அது மாதிரி கதாநாயகனாக அழகு பார்த்ததில் பாரதிராஜா இது. அதே மாதிரி பாராட்டுறது, இந்த விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். லாஸ்ட்டாக அவருக்கு ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் ஒரு படம் பார்க்குறாரு சார், ஒரு புது பையன் டைரக்ட் பண்ணியிருக்கான், அவனை கூப்பிட்டு அவனை பாராட்டி மேடையில் அவன்கிட்ட நான் கற்றுக்கிற வேண்டிய நிறையா இருக்குது, நான் அவனை காலில் விழுணும் அப்படின்றார். அந்த மாதிரி பாராட்டுற குணம். தான் சார்ந்த தொழிலில் ஒருத்தன் ஒரு சின்ன பையன் போட்டியாளராக வர்றான், அப்போ என்ன நினைப்பாங்க? அவங்க எதிராக தான் பார்ப்பாங்க. இவரை அவனை பாராட்டி பொது இடங்களில் கொண்டாடுறது. போட்டியாளராக பார்க்கறத விட ஒரு சின்ன பசங்க நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற அந்த ஒரு தன்மை தானே எல்லா ஃபீல்டுலையுமே மேலோங்கி நிற்கும். ஆமாம், எல்லா தொழிலையுமே இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பரியரும் பெருமாள் பார்த்து ஒரு பாராட்டு விழா நடக்குது. பாரதிராஜா பேசுகிறாரு, கிளைமேக்ஸ் காட்சி வச்சுருக்காங்க, 2 டீ கிளாஸ் நடுவில் ஒரு பூவை பார்த்துட்டு இவன்கிட்ட கற்றுக்கிற வேண்டியது நிறையா இருக்குது, நான் இப்போ அவன் காலில் விழுகணும் போல அப்படின்ற மாதிரி அப்படி புலங்காய்த்து பேசுகிறார். அப்போ ஒரு சின்ன பையன், 50 வருஷம் நான் சினிமாவில் இருக்கிறேன், நான் செய்யாத விஷயத்தை, நான் ரசித்த விஷயத்தை அவன் பண்ணிவிட்டான்ல, அவனை பாராட்டணும் அப்படின்னு பாராட்டுற குணம். தன் உதவியாளரை கூட இருக்கிறவங்கள அந்த கையை மேலே தூக்கி விடுற இடம். சித்ராலட்சுமன் பொறுத்தலாம் அவர்கிட்ட பிஆர்ஓவாக இருந்தார், உதவி இயக்குனராக இருக்கார். அவர் ப்ரொடியூசர் ஆகிறார், மண்வாசனை படத்தில் ப்ரொடியூசர் ஆகிறார். கடலோர கவிதைகள் டாக்டர் நடேசன் ஒருத்தவர் இன்றைக்கி பாரதிராஜா ஹாஸ்பிட்டல்னு வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு பாரதிராஜா ஹாஸ்பிட்டல் பாரதிராஜா குழு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நல்ல ஒரு கதை என்னென்னா, இவர் தன் ஊரில் அலிநகரத்தில் இருக்கிறப்ப இவர் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பகுதியில் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருந்தவர் தான் அந்த நடேசன், எங்கள் அந்த ஊரில் தேனி மாவட்டத்துக்குள்ளே. அதற்கு ஒரு ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்த பிறகு சென்னை மேட்லி சப்வே பக்கத்தில் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருக்கிறார். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப ஈவினிங் நேரத்தில் அந்த ஊரில் இருந்து பழக்கம் இருக்கிறதுனால அந்த கிளினிக்கில் போய் உட்கார்றது பழக்க வழக்கம், அப்படி ஃப்ரெண்டாகவே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பாரதிராஜா டைரக்டர் ஆகி உச்சத்துக்கு போன பிறகு இவர் பாரதிராஜா என்ன சொல்லியிருக்காரு, உங்களை வச்சு நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் ஆயிருங்க, நான் ஒரு படம் பண்ணித்தரேன். பாரதிராஜா பீக்கில் இருக்கிறார், அவருடைய டேட் கிடச்சிருச்சு, பாரதிராஜா டைரக்டர்னு சொன்னாலே அந்த படம் வித்துரும். அப்படி ஒரு பீக் நேரத்தில் நீங்கள் ப்ரொடியூசர் ஆகுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் நடேசனை ப்ரொடியூசர் ஆகார். அவர் ப்ரொடியூசர் ஆக்கி எடுக்கப்பட்ட படம் தான் கடலோர கவிதைகள். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் டி நகரில் மேட்லி சபையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேர் பாரதிராஜா ஹாஸ்பிட்டல். அதனுடைய ஞாபகார்த்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. அதற்கு பிறகு ஜிஎன்சி ரோட்டில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அவர் கூட அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அப்படி கூட இருந்த ஆட்களை கை கொடுக்கறது, தூக்கி விடுறது, ஹீரோ ஆக்குறது, புதிய ஆட்களை உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பாரதிராஜாட்ட உள்ள சிறப்பான குணங்கள். இப்போ டிக் 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 படத்தில் ஒரு வில்லன் அந்த படத்தில் மட்டும்தான் நடித்தார், அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லை. பேட்டியில் அவர் சொல்லும்போது குறிப்பிட்டிருந்தார், அவர் பெங்களூரை சேர்ந்தவர், ரொம்ப பெரிய பணக்காரர், என்னோட நண்பர், அவரை நான் ரொம்ப கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சேன் அந்த படத்தில் அப்படின்னு சொன்னார். இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்புகளை தேடி பிடிச்சி ஒரு கலை நீங்கள் ஆர்வமாக. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், பாரதிராஜாவோட நண்பராக இருந்திருக்காரு, அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துருக்காரு, பழையிருக்கிறாரு. சரி, இவர்கிட்ட ஏதோ ஒரு இருக்குது, நடிக்க வைக்கலான்னு தெரியலாம். கூட்டத்தில் ஒரு கை தூக்குன ஒரு பையன் சார், ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டா சார். அவர் மண்வாசனைன்னு ஒரு படம் ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, போடிநாயக்கனூருக்கு போயிட்டாங்க, ஷெட்யூல்லாம் போயிடுச்சு, ரேவதியை கூட்டு வந்துட்டாங்க ஹீரோ இல்லை. அந்த படத்துக்கு போட்டு சித்ராலட்சுமணன் யூனிட் அங்கே போயிடுச்சு, ஹீரோ இல்லாமல் யூனிட் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. இவர் நேராக போய் மதுரையில் போய் இறங்குறாரு ஃப்ளைட்டில். மதுரையில் இறங்கிட்டு மதுரையிலேருந்து பை ரோடாக போடிநாயக்கனூருக்கு போகிறாரு. போகிற வழியில்
மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமியை கும்பிட்டு போனான்னு அந்த படத்தினுடைய டைரக்டர் இவர் ப்ரொடியூசர் இருக்க சித்ரா லட்சுமணன் எல்லாம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க இல்லையா, ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு எல்லாம் நின்றுருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து ஹைட்டாக சிகப்பா ஒரு ஆட்டோகிராஃப் வச்சு கையை தூக்கிட்டு இருந்திருக்காரு. பாரதிராஜா அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த பையனை வண்டியில் ஏற்றுக்கிட்டாராம். அந்த பையனை வண்டியில் ஏற்றி வண்டி நேராக போய் தேனியில் இறங்கி ஹோட்டலில் வச்சோன்னே அந்த பையனை ஒரு லெஃப்ட் ரைட்டு ஸ்மைல் பண்ணுற மாதிரியான 5-6 ஃபோட்டோ எடுக்கின்றிருக்காரு. ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு காலையில் அவனுக்கு காஸ்டியூம் கொடு, காலையில் ஹீரோ அப்படின்ட்டார். முதல் நாள் சாயங்காலம் அம்மா மீனாட்சி அம்மன் கோயில் வாசப்படில் வளையல் வித்துட்டு இருந்த பையன் அடுத்த நாள் காலையில் மேக்கப் போட்டு ஹீரோ. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய சித்ரா லட்சுமணன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய மனோபாலா எல்லாரும் பயந்து திருச்சி ஓட்டாங்களா. சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு, இந்த மாதிரி இப்போ யாரோ ஓட்டு வந்த பையனை கூட்டு வந்து திடீர்னு ஹீரோ ஆக்குறீங்க, ஐயோ இவன் ஹீரோயான்னு 2 நாள் கழித்து மொத்த யூனிட்டுமே வந்து பிரமிச்சு போயிட்டாங்களாம். இப்படி ஒரு ஆளை வந்து இப்படி மாற்றி வச்சிருக்காரு இவர். அப்படி ஒரு வேஷ்டியை கட்டிட்டு ஒரு சட்டையை போட்டுட்டு கையில் ஒரு கருப்பு கயிறை கட்டிட்டு ஒரு கையிலேருந்து இறங்கி வரான். அந்த லெஃப்ட்டில் போகிறான், ரைட்டில் போகிறான். அந்த கிராமத்தில் தான் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கான். அப்படி லைவாக காமிச்சிட்டாரு பாரதிராஜா. அப்படிங்கிறது அதுதான் கலைஞன் அர்த்தம். ஒரு சாதாரண மனிதன் பார்க்குற பார்வைக்கும் ஒரு கலைஞன் பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும். அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. அதை விட இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, பாரதிராஜா அவர்களுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு சினிமா என்னன்னு தெரியாது, நடிப்புன்னு என்னன்னு தெரியாது. முந்தியெல்லாம் ஃபிலிமில் பண்ணுறது ஒரு ஷார்ட்டு எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும், ஏன்னா கட் பண்ணுறதுக்கு லேக் வராமல் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ண முடியாது. பேசிட்டு இருப்பாங்க, பின்னாடி இருக்க ஒருத்தர் திரும்பி பார்த்துருவார். இப்போ ஒரு டைலாக் பேசுகிறாங்க, பின்னாடி இருக்க அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் வந்து திரும்பி பார்த்துட்டாங்கன்னா சீனை திருப்பி எடுக்கணும். அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளதியான மனிதர்களை கொண்டு வந்து அவர்களை நடிகர்கள் ஆக்கி, அப்படி நடிகர்களாக நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சினிமாவில் வேடிக்கை பார்க்க போனவர்கள், அவர் டிவி சீரியல் இருக்கிற வேடிக்கை பார்க்க போனவர்கள் நீங்கள் நிறைய டிவி சீரியலில் பெரிய நடிகர்கள் இருக்காங்க. அது பெரிய லிஸ்டே இருக்கு அவர்கிட்ட. அப்போ ஒரு முழு பக்காவான ஒரு கலைஞராக ஒரு சாமானியனை கூட நல்லா நடிக்க வைக்க முடியும், ஒரு கல்லை கொடுத்தா நான் வந்து அதை சிலையாக்க முடியும் அப்படின்னு சொன்னது பாரதிராஜா. அப்புறம் அங்கே கிராமத்து உறவுகள், கிராமத்தில் இருக்க உணர்வுகளை வந்து அப்படியே லைவாக கொண்டு வந்து காமிச்சோமா. அதுக்கு நம்ம முதல் மரியாதை ஒன்று போதும். முதல் மரியாதையில் ராதா வந்து அந்த அந்த போட்டிலேருந்து இறங்கி கீழே காலை வைப்பாங்க. அவர் உயிர் துடிச்சிட்டு இருக்கும். அந்த உயிர் துடிப்பை வந்து விஷுவலாக காட்டுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி பார்த்தா அது வந்து கிரிஞ்சா கூட இருக்கலாம். ஆனால் அந்த உயிர் துடிக்கிற ஒரு காட்சி இருக்குது பார்த்து, அது இளையராஜாவுடைய ரீரெக்கார்டிங், பாரதிராஜாவுடைய அந்த ஷார்ட் கம்போசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நிறையா அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவர் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்நிலை வயோதிகம், யாருக்குமே வராத ஒரு கொடுமை, அதாவது புத்திர சோகம் சொல்லுவாங்க. தான் உயிரோடு இருக்கப்போ தன் பையனை இழக்கிறது அப்படிங்கிறது பாரதிராஜாவுக்கு இந்த வயதான காலத்தில் இப்படி ஒரு சோகம், அதோடு சேர்த்து வயோதிகம், உடல்நிலை சரியில்லாமல் போனது, ஏஜ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு. பாரதிராஜா கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் இன்றைக்கும் அவர் கூட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அவர் அடிப்பார். இது ஒரு சொல்லுவாங்க, பாரதிராஜா அடிச்சிருவார், கோவக்காரர் அப்படின்னு. ஆனால் பாரதிராஜா அடிப்பார் கோவக்காரன்னு சொன்ன எல்லாருமே அவரை வந்து ஒரு குழந்தைய மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ராதாவாக இருக்கட்டும், அம்பிகாவாக இருக்கட்டும், ராதிகாவாக இருக்கட்டும், அவரை வந்து ஒரு குழந்தையை போல் இன்றைக்கி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க, கொஞ்சிறாங்க, தூக்கி வச்சுக்கிறாங்கிற பார்க்குறப்ப அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்போ பாரதிராஜா அடிப்பார் கோவக்காரன்னு சொன்னதெல்லாம் வேலையில் மட்டும்தான் இருந்திருக்கிறார். மற்ற நேரங்களில் அவங்களுக்கு ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வெல்விஷராக இருந்திருக்கிறார். குடும்பத்து நல்லது கெட்டது எல்லாரும் போய் உட்காரு. இப்போ இளையராஜாவுக்கு அவருக்கு 1000 முரண்பாடு இருக்குது சார், அது நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு. ஆனால் வருஷம் இளையராஜாவுடைய அம்மாவுடைய நினைவு நாள் வந்து அங்கே கூடலூரில் நடக்கும். தேனி பக்கத்தில் கூடலூர், அங்கே தான் சமாதி இருக்குது. இளையராஜாவுடைய அம்மா சின்னத்தாய் அம்மாள் சமாதி, பக்கத்தில் அவர் ஜீவா அந்த அம்மா சமாதி, அதுக்கு பிறகு பௌதாரணி சமாதி இருக்குது. தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3-4 பஸ்ஸில் ஒட்டுமொத்தமாக இளையராஜானுடைய குடும்பம் முழுவதும் அங்கே வந்து இறங்கிடுவாங்க. தீபாவளி அங்கே தான் கொண்டாடுவாங்க. அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அப்போ இளையராஜாவுக்கும் பாரதிராஜாவுக்கும் முரண் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தீபாவளிக்கும் பாரதிராஜா அங்கே இருப்பார். இருந்துட்டு என்ன பண்ணுவார், இளையராஜா வந்து மற்ற விஷயங்களும் கலந்துக்கிற மாட்டார். இவர் வெளியில் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பசங்க இருக்காங்க பாருங்க, அங்கே வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா எல்லாரும் கூட உட்காந்துட்டு விளையாடுறது, அவ்வளோ ஒரு ஜாலியாக அங்கே இருப்பார். அப்போ அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த உறவு முறைங்கிறது வந்து நட்பு பாராட்டுற விஷயம், குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுற விஷயங்கிறது வந்து அதெல்லாம் தனித்தன்மையான ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர் தான் அன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கப்போ அப்போ ராதிகா அவங்கள பார்க்க போயிருக்கிறாங்க. பார்க்க போனோன்னே அவரை உண்மையாக அந்த உருவத்தை நம்ம பார்க்க முடியல. அப்படி ஒரு கம்பீர குரல், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னா அப்படி தேட்டரே அதரும். அதுக்கு கூட விஷயம் என்னென்னா, அவர் நடந்து வந்தார்னு வச்சுங்க, அவர் ஸ்பீடுக்கு நடக்க முடியாது. அதாவது நீங்கள் அவர் பாரதிராஜா ஆஃபீஸுக்கு போயிருக்கவங்க பல பேருக்கு தெரியும், ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கும், மரத்து பக்கத்தில் அவர் வாய்ப்பு கேட்ட ஆட்கள் நிற்பாங்க. இவர் கார் வந்து நிற்கும், கையில் ஒரு 555 சிகரெட்டு, கடற்கடன்னு மேலே ஏறுவார், டக்குன்னு கீழே இறங்குவார், திரும்பி பார்ப்பார், நடிக்க வந்துருக்கியா, நம்பர் கொடுத்துட்டு போ, ஃபோட்டோ கொடுத்துட்டு போவார். இதெல்லாம் ரொட்டேஷன் நடக்கும். அதே மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளே
ஒருத்தர் போகிறாருன்னா ஒட்டுமொத்த ஆடிட்டோரியமே எந்திரிச்சு நிற்கும். டேரக்டர் அப்படிங்கிற இது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது ஒரே ஒரு சாம்பிள் வந்து பிதாமகன் படம். பிதாமகன் படம் பிரசாத் லேபில் ப்ரீவியூ ஷோ போடுறாங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் பூரா வந்திருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது தேட்டர். இவர் வர்றதுக்கு கொஞ்சம் ஃப்ளைட்டில் இறங்கி வர்றாரு போல் டிலே ஆயிடுச்சு. படம் ஒரு 5 நிமிஷம் ஓடிடுச்சு. அப்போ டக்குன்னு ஒரு லைட்டு போடுறாங்க. லைட் போடுறாங்க, டேரக்டர் வர்றாரு அப்படின்னு. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் டேரக்டர்னா பாரதிராஜா தான். டக்குன்னு ஒரு லைட்டை போடுறாங்க. ஓல் ஆடியன்ஸும் எந்திரிச்சிட்டாங்க சார். எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கிறாங்க. உட்காருங்க படம் போட்டிங்களா, திருப்பி போடலாமா, சரி போடுங்க அப்படின்னு உட்காந்து படத்தை பார்க்குறாரு. படத்தை பார்த்துட்டு பாலாவை அப்படி கட்டி தழுவி தழுவி கொண்டாடி என்ன படம் பண்ணிட்டுங்க, என்ன அப்படி என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு. அதாவது அது பாராட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, தன்னை சிறுமைப்படுத்தி தன்னை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்களை பாராட்டுறதுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த வயதுலேயும் உடல்நிலை முடியாமல் இருக்கிறாரு, புத்திர சோகம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஹெல்த் அன்கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ராதிகா பார்க்க போயிருக்காங்க. ராதிகா பார்க்க போனது ராதிகாட்ட சொல்கிறார், உன் தாய் கிளவி பார்த்தேன், உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குங்கிறார். ஒரு எந்த அளவுக்கு ஒரு கலை தாகம், கலை வெறின்றாங்கல்ல, இந்த வயசில் படம் பார்க்குறாரு. முடியாமல் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறப்ப படத்தை பார்த்துட்டு போகிறப்ப அந்த இடத்துல பாராட்டுன்னு ஒரு மனசு இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு தொழில் மீதான ஒரு பக்தி, இல்லை தொழிலுக்கு தான் எப்படி ஒரு மரியாதை கொடுக்கறது அப்படின்றது வந்து இன்னைய வரைக்கும், அதாவது உடல் ஒருத்தர் சௌகரியப்படலை அப்படின்னா நமக்கெல்லாம் அந்த வேலையை சரி கூட நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றது தோணும். இல்லை விடுங்க எனக்கே உடல் சரியில்லை, நல்லா சரியில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து இன்னமும் அப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது வந்து தன்னை வந்து முழுவதுமாக அந்த கலை சார்ந்த விஷயத்துக்கு அர்ப்பணிச்சுக்கிட்ட விஷயம் தான். ஏன்னா படம் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஃப்ரீயாக இருக்காரு, படம் பார்த்துருக்கலாம், அது ஓகே. பாராட்டணும்னு தோணுது பாருங்க சார். அந்த நேரத்தில் நானே முடியாமல் இருக்கேன், நான் எதுக்கு பாராட்டணும், உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா சார் சொல்கிறீங்க, அப்படியா படம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னா, சரியாக கண் பார்வை அவருக்கு தெரியல, காது சரியாக கேட்க முடியல, உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு, உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். அது தானால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டு ஒரு பெரிய உச்சத்தை பண்ணியிருக்கு, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஒரு பாராட்டு இருப்பாருங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ஒரு டைரக்டருக்கும் நடிகருக்கும் உறவை தாண்டி ஒரு குடும்ப ரீதியான உறவு, இன்றைக்கும் நான் உருவாக்கின ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா வரணும், ஒரு பெரிய உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. பலரும் அதை கற்றுக்கிற வேண்டிய விஷயம். நீங்கள் எந்த தொழில் வேணா இருங்க, திரைப்படத்துறையில் இருக்கவங்க குறிப்பாக அது அவர் இன்னைக்கு வந்து ஒரு தீவு மாதிரி ஆயிடுச்சு சார். இன்னைக்கு சினிமாங்கிறது தனித்தனி தீவுகள் ஆயிடுச்சு. டிஸ்கஷனுங்கிற கலாச்சாரம் இல்லை, ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிக்கிறது, ஒருத்தரை பாராட்டுறது இல்லை. இதே பண்பு பாலச்சந்திரையும் இருக்குது. பாலச்சந்திரன் ஒரு படத்தை பார்த்து ஆரம்பிச்சுங்க, உடனே ஒரு லெட்டர் எழுதுவார். புதுசாக ஒரு டேரக்டர் வந்திருக்கான், நல்லா பண்ணியிருக்கான்னா அவனை ஃபுல்லாக அவனை வந்து பாராட்டி லெட்டர் எழுதிட்டு காலையில் ஃபோன் பண்ணி தரான், வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு ஆடி போயிடுவான். கலைஞர்கிட்ட இருந்த பண்பு இருந்துச்சு. கலைஞர்கிட்ட வந்து எந்த படம், அவர் ஒரு அடிப்படையில் ஒரு எழுத்தாளராக இருக்கார், ஒரு பத்திரிகையாளராக இருக்கார், சினிமா வசனகர்த்தாவாக இருக்கிறதுனால அவருக்கும் ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். சிஎம்மாக இருக்கப்போ சரி வாரத்துக்கு ஒரு 2 நாள் ஒதுக்கி படத்தை பார்த்துவார். நல்ல படமாக தான் அதுக்கு உனக்கு விமர்சனம் எழுதுவார். அது நல்லா ஞாபகம் இருக்குது. பாரதி கண்ணம்மா படம், பாரதி கண்ணம்மா படத்தை பார்த்துட்டு ஒரு விமர்சனம் எழுதுறாரு. அந்த படத்தை பற்றி நான் ஃபுல்லாக அந்த படத்தில் என்ன மைனஸ் ப்ளஸ்லாம் பக்காவான ஒரு விமர்சகர் எப்படி எழுதுவாங்க எழுதிட்டு கடைசியில் கீழே ஒரு பஞ்சு வச்சிருப்பார். சாதி வெறிக்கு ஒரு சம்மட்டி அடி இந்த படம், வாழ்க சேரன் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் அவரோட லெட்டர் பேரில் கைப்பட எழுதுறாரு சார் சிஎம்மாக இருக்கிறவர். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறேன், ஐயா நான் வந்து ப்ரெஸ் கொடுக்கலாமா ஐயா, தாராளமாக கூடிய அத்தையா கொடுத்துருக்கேன். உடனே அதை போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க தமிழ்நாடு முழுக்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு முதலமைச்சராக இருக்க ஒரு படத்தை பார்த்துட்டு பேசாமல் போயிடலாம். ஒரு புதுசாக வந்திருக்கிறான், அவன் ஏதோ கருத்தை சொல்கிறான், அது நல்லா இருக்குது, சமூகம் சார்ந்த விஷயமா இருக்கும், அவனை பாராட்டு என்கரேஜ் பண்ணுவோம். ரெண்டாவது பாரதிராஜாவை பொறுத்த வரைக்கும் பாரதிராஜா கிட்ட உதவி இயக்குநர்களாக இருந்தவர்கள் அவங்கெல்லாம் எப்படி மேலே வந்தாங்க, அவங்கள பாரதிராஜா எப்படி ஊக்கப்படுத்தி அவர்கள் ஒரு இயக்குநர்களாக போய் சேர்ந்தது. சித்ரா லட்சுமணன் அடிப்படையில் ஒரு பிஆர்ஓ சார், இவரோட நட்பாகிறாரு, பழகிறாரு, ஒரு உதவியாளராக வேலை செய்கிறார். உதவியாளராக இருந்தவர் தயாரிப்பாளராகிறார் சித்ரா லட்சுமணன். ஒரு உதவியாளராக இருந்த பாக்யராஜே வந்து கதை வசனம் எழுதக்கூடிய ஒரு கதையாசிரியராக இருக்கிறார். உதவியாளராக இருந்த மணிவண்ணனை டைரக்ட் உதவியாளராக கூட இல்லை, வாய்ப்பு கேட்டு வந்த ஒருத்தர். மணிவண்ணன் லைஃப்பில் நடந்ததான் பெரிய ட்விஸ்ட்டு. மணிவண்ணன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, யார் மூலியமாக ரெக்கமெண்டேஷனில் வர்றாரு, இவர் நல்லா கதை எழுதுவார், நல்லா வசனம் எழுதுவார், இவரை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு ஒருத்தர் வர்றாரு சார். பாரதிராஜா உச்சத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர், ஒரு பையன் வந்து நிற்கிறார், நான் கதை வச்சுருக்கேன், என் கதையை நீங்கள் படித்து பார்த்து என் கதையாசிரியர் ஆக்குங்கன்னா ஒத்துக்குருவாங்களா? நீ யார்? அப்போ வந்து கலைமணிங்கிற ஒரு கதையாசிரியர் இருக்கார், ஆர் செல்வராஜ் இருக்கிறார், அவங்களாம் சாதிச்ச கதையாசிரியர்கள், எழுத்தாளர்கள். அப்போ ஒரு பையன் வந்து ஒரு சின்ன பையன் வந்து நான் கதை வச்சுருக்கிறேன், என் கதையை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒத்துக்குருவாங்களா? அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் கதை வச்சுருக்கியா, சொல்லு உங்கள் கதையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு பிடிக்குது, ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு இன்ஸ்பயர், நாளைக்கு தான் என்னோட அசினேட்டர் சேர்ந்துன்னு சேர்த்துக்கிட்டு இந்த படத்தில் அடுத்த படத்துக்கு நீயே கதை வசனம் எழுதுங்கிறார். யாருன்னே தெரியாது சார். ஒரு பையன் வந்து சொல்கிறான்,
அதான் நிழல்கள் படம். நிழல்கள் படத்தை எடுக்கிறாரு. படம் பேசப்பட்டது, பெரிய லாஸ் படம், ஃபெயிலியர் படம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்னப்பா நீங்கள் வந்து புதுசு பையனை கூட்டு வந்தான், பையன் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி பாரதிராஜா வந்து தொடர்ந்து வெற்றி மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு 6-7 படம். வாழ்க்கையில் முதல் தோல்வி வந்து நிழல்கள் படம். அந்த முதல் தோல்விக்கு கதை வசனம் வந்து மணிவண்ணன். எல்லாரும் கூட இருக்க சென்டிமெண்ட் போச்சு உனக்கு, அந்த பையனுடைய தர்த்திரியம் தான் உனக்கு பிடிச்சிருச்சு, இவனை துரத்தி விடுங்கன்றாங்களாம். யாரோ மணிவண்ணன் சொல்லியிருக்காரு, இல்லை அதெல்லாம் வந்து நான் இவனை வச்சே நான் ஜெயிக்கிறேன் பாரு. அப்போ ஒரு சேலஞ்சு பாருங்கள், இவனை வச்சு நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு திருப்பி ஒரு படம் இருக்குது. அந்த படம் போகல, சொன்னால் கேட்க மாட்டீங்க போல, நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் கை சுட்டுக்கிற போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஃபைனலாக ஒரு வாய்ப்பு, இந்த பையன் கதை வசனம் எழுதுகிறான், நான் டைரக்ட் பண்ணுறேன், அந்த படத்துக்கு பல அவார்டுகள் வாங்கும், பண்ணுறேன் அப்படின்னு படம் பண்ணுறேன். அந்த படம் தான் அலையில் ஓய்தலை. சூப்பர் டூப்பர் ஹிட்டு சார் படம். அந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி வந்து இந்த பூணூலையும் சிலுவையும் அறுத்து எழுதிற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணியிருப்பார். காதலுக்கு ஒரு சாதி மதங்கள் தடையாக இருக்கணும், அடித்து உறங்கின்னு போட்டிருப்பாரு. அந்த சென்சாரில் மாட்டிச்சு படம். சென்சாரில் மாட்டி படத்தை வந்து சென்சாரில் வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டுறாங்க. எம்ஜிஆர் எம்ஜிஆர்ட்ட போய் சொல்லிட்டாரான், எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ போய் வாசப்படியில் உட்காந்தான் சென்சார் ஆஃபீஸில், இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணலன்னா இங்கே பெட்டி எரிச்சிருன்னு தரான். அப்படி போராடி வாங்கின படம். அந்த படம் வந்து பல அவார்டு வாங்கின படம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சமூக கருத்துக்களை, ஒரு காதல் படம், உணர்வு படங்கள் பண்ணாலும் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் பண்ணுறது. வேதம் இது சொல்ல வேண்டாம், அவர் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உடைக்கிறாருங்க. அந்த பையனை வந்து தோளில் தூக்கிட்டு வர ஆத்தங்கரில் தூக்கிட்டு வரப்போ அந்த பையன் சொல்லுவார், பாலுத்தேவர்ன்றீங்களே, பாலுங்கிறது உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர், தேவருங்கிறது இங்கே வாங்கின பட்டம்மா அப்படின்னா அந்த சத்யராஜுக்கு அப்படியே ஷாக் ஆகும். ஷாக் ஆகணும்னா அந்த பையனை வந்து ஆத்தங்கரில் இறக்கி விடுவார். இறக்கி விட்டுன்னு சொல்லுவான் அந்த பையன், நான் கரையேறிட்டேன், நீங்கள் ஒன்றும் கரையேறல. அதுக்கு இந்த வேதம் கண்ணன் டைலாக் எழுதியிருப்பார். இருந்தாலும் அதை அலோவ் பண்ணார் பாருங்க, தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையுமே தன்னை வந்து டச் பண்ணணும். இது பாரபட்சம் இல்லாமல் அந்த சாதி மதங்களை தாண்டி பாரபட்சம் இல்லாமல் பண்ணுவார். அதே மாதிரி வைரமுத்து, அவர் கண்டெடுத்த முத்துக்களில் வைரமுத்து, மணிவண்ணன், பாக்கியராஜ், மனோபாலா, ரெங்கராஜ், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அவர் கூட இருந்த ஆட்களை என்கரேஜ் பண்ணுறது, கதாநாயகனாக்குறது. விஜயன் ஒருத்தர் சார், உதிரிப்பூக்கள் விஜயன். நீங்கள் பல பேர் அதை வந்து அவரை மறந்துடுறோம், கடந்து போகிறோம். உதிரிப்பூக்கள் விஜயன் வந்து ஒரு கேரளாவில் இகே நாயனார் அவருடைய தூரத்து சொன்னவர். யார், நம்ம விஜயன். அங்கே ஒரு முத்துச்சிப்பின்னு நினைக்கிறேன், ஒரு மலையாள படத்துக்கு, அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. படம் ஓரளவுக்கு போயிருக்க படம். அப்போ அவருக்கு என்ன, விஜயனுக்கு தமிழில் வந்து நம்ம படம் பண்ணணும், தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு பார்க்குறாரு. இப்போ நிவாஸ்னு அவருடைய கேமராமேன், யார், பாரதிராஜாவுடைய கேமராமேன் நிவாஸ். அந்த நிவாஸ் கூட கான்டாக்ட் ஆகி நிவாஸ் இவரை கூட்டுறாரு. இந்த மாதிரி விஜயன் இவர் வந்து இவருடைய சொந்தக்காரரு, மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, முத்துச்சிப்பின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, இவர் நம்ம அசிஸ்டண்டாக வச்சுக்கலான்னு கேட்குறாரு. தமிழ் சரியாக தெரியாது, இருந்தாலும் அவர் அசிஸ்டண்டாக சேர்த்துக்காரு. அசிஸ்டண்டாக சேர்த்தவரை ஒரு படத்தில் சின்ன சின்ன ரோல் கொடுக்குறாரு. அப்போ அவரே போட்டு நிறமாறாத மக்கள் படம் எடுக்கிறார். இது எவ்வளோ பெரிய, யார் செய்வாது? தன் யாரோ ஒருத்தன் வர்றான், எங்கே இருந்தோ வர்றான், ஒரு கதை எழுதுறன்றான், அவனை அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் ஹீரோ ஆக்குறோம் பாருங்க. ஹீரோவாக்கி ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு 30 படம். விஜயனுடைய படம் 30 படம். சின்ன பட்ஜெட் படமாக விஜயன். உதிரிப்பூக்களுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்து நம்ம பார்த்தோம். அப்போ அவனுக்குள்ள ஒரு நடிகை இருக்கிறான், அவனுக்கு கொடுத்த நடிப்பான்னு கண்டுபிடிக்கிற விஷயம் இருப்பாருங்க. அது பாரதிராஜா ரொம்ப தெளிவாக பண்ணுவார். பாக்யராஜ் எல்லாம் வந்து இங்கே யார் சொல்கிறாங்க, அன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அவர் வந்து ஹீரோவாக எப்படி யோசிச்சாருன்னு தெரியாது. பாக்யராஜா ஹீரோ ஆக்குனாரு, மணிவண்ணன் நடிகன் ஆக்குனாரு, மணிவண்ணனை கதையாசிரியர் ஆக்குனாரு, சித்ராலட்சுமணன் ப்ரொடியூசர் ஆக்குனார். ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். ஆனால் அவருக்கு ஒரு ஏக்கம் என்னென்னா, கடைசி வரைக்கும் மனோஜை வந்து எத்தனையோ ஹீரோ நம்ம உருவாக்கிட்டோம், நம்ம பையனை ஒரு ஹீரோவாக உருவாக்க முடியலங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அது கடைசி வரைக்கும் நிறைவேறல. பையனுடைய மறைவு வந்து அவர் ஒட்டுமொத்தமாக அவரை வந்து சிதைச்சிருச்சு. அப்புறம் முடியாமல் இருக்கிறாரு. உண்மையில் அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிட்டே போகலாம். ஒரு கலைஞன் எந்த சூழ்நிலையிலும் எப்பயும் எப்படி உயிர்ப்போடு இருப்பான், அவன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலை எப்படி உயிரோடு இருக்குங்கிறத அன்றைக்கி அந்த பேசுகிற அந்த ஒரு வீடியோ நமக்கு சாட்சியாக இருக்கு. நன்றி சார்.